எபிசோட் 1ல் ஃபஸ்ட்டு டாக்டர் ரவியை காட்டுறாங்க. அவர் வந்து ஆர்கே ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு வராரு. உள்ளே வந்த உடனே ஒரு நர்ஸை பார்க்குறாரு. அந்த நர்ஸ் வந்துட்டு இவங்களை பார்த்துட்டு, உங்களை நான் எங்கேயோ பார்த்துருக்கனே, நீங்கள் பாரி தானே அப்படின்னோடனே, அம்மா என் பேர் டாக்டர் ரவி அப்படிங்கிறாங்க. உடனே உங்கள் ஒய்ஃப் அனிதா தானேன்னொடனே, எம்மா அனிதா இல்லைம்மா பாரதி அப்படின்னு சொல்கிறாரு. உடனே ஓ அப்படியா அப்படின்ட்டு எனக்கு கிளம்பி போயிடுறாங்க. இவர் நேராக சிஇஓ ரூமுக்கு போகிறாரு. சிஇஓ ரூமுக்கு உள்ளே போயிட்டு பார்த்தா மானசா இருக்காங்க. இதை பார்த்து இவர் ஷாக் ஆகிடுறாரு. இவர் அர்ஜுன் நினச்சிட்டு உள்ளே போயிட்டாரு. மானசா இவர்கிட்ட ரொம்ப திமிரா பேசுகிறாங்க. கதவை தட்டிட்டு வரணும்னு தெரியாதா, நீ பாட்டு உள்ளே வந்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நர்ஸை கூப்பிட்டு இவங்க முதல்ல ஹாஸ்பிட்டல் பிடிச்சி வெளியில் போடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அவரும் ஓ மானசாவா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துடுறாரு. நேராக சீஃப் டாக்டர் ரூமுக்கு போகிறாங்க. அங்கே பார்த்தா டாக்டர் ரதி மேம் இல்லை. அதுக்கு பதிலாக டாக்டர் ஷரண்யா தான் சீஃப் டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நர்ஸ் சொல்லிட்டு போகிறாங்க. சரி அப்போ நம்ம இன்டர்ன்ஸ் ரூமுக்காவது போவோம், அங்கேயாச்சும் யாரையாவது மீட் பண்ணலான்னு சொல்லிட்டு இன்டர்ன்ஸ் ரூமுக்கு வந்தால் அங்கேயும் எல்லாருமே புதுசாக இருக்காங்க. இவருக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. சரி வெளியே போகலான்னு நினைக்கும் போது கரெக்டாக ராக்கியை மீட் பண்ணிடுறாங்க. இப்போ ராக்கி சீனியர் டாக்டராக இருக்காரு. உடனே வந்துட்டு ராக்கி கிட்ட என்னாச்சுடா யாரையுமே காணோம் அப்படின்னு சொல்லிட்டு, உன்னை பார்த்தப்ப தாண்டா எனக்கு உயிரே வந்துச்சு, சரி வா என்னாச்சு அப்படின்னு நம்ம உட்காந்து பேசலாம் அப்படின்ட்டு ரெண்டு பேரும் கேன்டீனுக்கு போய் டீ குடிச்சிட்டே பேசுகிறாங்க. அப்போ வந்து அர்ஜுனுக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்டோடனே ராக்கி ஒருத்தரையாக பற்றி சொல்கிறாரு. ஃபர்ஸ்ட் வந்து அர்ஜுன் தான் சிஇஓ இருந்தான். அப்புறம் அந்த ஃப்ரான்ச்சைசி பீப்புளுக்கு சொன்னது மாதிரி அவன் என்ன பண்ணிட்டான்னா ரீனா ட்ரீட்மெண்ட்க்கு அப்புறம் ரிசைன் பண்ணிட்டு போயிட்டான். இப்போ எங்கேயோ படிக்க போயிருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. அவன் எதுக்கு படிக்க போனானே தெரியல. ஏன்னா சிஇஓ ஆனதுக்கப்புறம் இப்போ போய் அரியர்ஸை கிளியர் பண்ணுறதுக்காக காலேஜில் போய் உட்காந்துருக்கான். காலேஜில் அவனை யார் டிஸ்டர்ப் பண்ணுறாங்க நமக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா அர்ஜுனோட ஃப்ரெண்டு புதுசாக வினோதன் ஒருத்தர் கிடச்சிருக்காரு. அர்ஜுன் வந்து அங்கே படிக்கிறதுக்காக கிளாஸ் ரூம் வந்து அங்கே உட்காந்துருக்காரு. ஸோ இதை தான் காட்டுறாங்க. அதுக்கு அடுத்தது வந்து ரதி மேம் பற்றி கேட்குறாங்க. ரதி மேம் பற்றி கேட்டோடனே ரதி மேம் வந்து இப்போ வந்து ஒரு சைக்கியாட்ரிஸ்ட்டை கவுன்சிலிங் எடுத்துகிட்ருக்காங்க போல இருக்குது. இங்கே ரதி மேம் வந்து கவுன்சிலிங் எடுத்துக்கிற சீன்ஸை காட்டுறாங்க. அந்த சைக்கியாட்ரிஸ்ட் வந்து சொல்கிறாங்க, ஒரு டைமண்டால் தான் ஒரு டைமண்டை கட் பண்ண முடியும். ஸோ நீங்கள் இப்படி நினச்சி வருத்தப்பட்டு இருக்கிறதுக்கு பதிலாக உங்களோட இந்த நிலைமைக்கு காரணமான ரீனா அண்ட் விஜய்கிட்டே நீங்கள் பேசி மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொன்ன உடனே, இல்லைங்க அவங்களுக்கு நான் பண்ணது பெரிய தப்பு. ஏன்னா வந்து சின்ன வயசுலேயே வந்து விஜய் வந்து கூட அவங்களுக்கு அஃபேர் ஆகி ஒரு குழந்தைய பெற்று அந்த குழந்தைய ஒரு அனாதாசிரமத்தில் விட்டுட்டு விஜய் கிட்ட அந்த குழந்தை இறந்து போச்சுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்பாக்கும் பொண்ணுக்கும் அது பெரிய லாஸ். அதனால என்னால் திருப்பி இப்போ போய் அவங்க கிட்ட மன்னிப்புலாம் கேட்க முடியாது. நானும் ஒரு வாட்டியும் சரியாயிடும் நினச்சி வரேன். ஆனால் சரியாகவே மாட்டேங்குது. 5th செஷன் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி ரதி மேம் வந்து அந்த சைக்கியாட்ரிஸ்ட் கிட்ட ரொம்ப வருத்தப்பட்டு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ மற்ற பேர் பற்றி எல்லாமே வந்து ரவி வந்து ராக்கி கிட்ட கேட்குறாங்க. கேட்டதுக்கு குணா வந்து அவனோட ஓன் அக்கார்ட்லேயே வெளியே போயிட்டான். தேஜு வந்து தேஜுக்கும் மானசாக்கும் சுத்தமாக ஆகாது. மானசா வந்த உடனே தேஜு வெளியே போகலான்னு நின்னா. அதுக்கு முன்னாடி மானசா வந்து தேஜுவை டெர்மினேட் பண்ணிட்டா. இப்போ அவள் ஏதோ படிக்க போயிட்டா. அப்புறம் நவீன் வந்து மானசா கீழெல்லாம் ஒர்க் பண்ண முடியாதுன்ட்டு போயிட்டான். கிரண், நிலோஃபர், அமையா, கமல் எல்லாரையுமே வந்து மானசா தூக்கிட்டா. அப்படின்னு உடனே ரவி வந்து சிரிக்கிறாரு. வேலை தெரிஞ்ச எல்லாரையும் வெளியே போட்டுட்டு வேலை தெரியாத உன்னை மட்டும் அவன் வச்சிருக்கா பாரு அப்படின்னு சொல்லிட்டு மானசாவை பார்த்து பயங்கரமாக சிரிக்கிறாரு ரவி. இப்போ கதையோட மெயின் ஹீரோயின் ரீனா பற்றி கேட்குறாரு. அப்போ வந்துட்டு ராக்கி சொல்கிறாரு, ஆமாம் ரீனா இப்போ பெங்களூரில் இருக்கான்னு சொல்கிறாங்க. ரீனாக்கு வந்து அந்த பிரச்சனை ஆனதுக்கப்புறம் அவளுக்கு மல்டிபிள் சர்ஜரிஸ் பண்ணாங்க. மல்டிபிள் சர்ஜரிஸ் பண்ணி தான் அவள் கோமாலேருந்து ரெக்கவர் ஆனா. அதே நேரத்தில் அவளுக்கு அந்த மல்டிபிள் சர்ஜரிஸில் ஒரு சர்ஜரி டாக்டர் விஜய் பெர்ஃபார்ம் பண்ணார். அந்த டைமில் அவர் மேலே நிறைய லீகல் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்தது. அவர் வந்து சர்ஜரி எதுவும் பண்ணக்கூடாதுன்னு அதை தாண்டி அவர் பண்ணதுனால அவருக்கு போலீஸ் அவரை ரிமாண்ட் பண்ணிட்டாங்க. அப்புறம் ரீனா ரெக்கவர் ஆகிட்டு இருக்கும்போது அவர் அந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிச்சு அவள் ஆசைப்பட்ட மாதிரி அவளை ரொம்ப தூரமாக கூட்டிகிட்டு போயிட்டார். பெங்களூரில் இருக்கான்னு யாரோ சொல்லி தெரியுமே தவிர அவகிட்ட அவள் இப்போ இங்கே யார் கூடயும் பேசுறதில்ல அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ வந்து விஜயையும் ரீனாவையும் காட்டுறாங்க. இங்கே வீட்டில் விஜய் வந்து குக் பண்ணிட்டு இருக்காரு. ரீனா மேலே தூங்கிட்டு இருக்காங்க. திடீர்னு ஏதோ ஒன்று கீழே விழுந்து உடையிற சத்தம் கேட்குது. விஜய் வந்து பயந்துக்கிட்டே மேலே வந்து ரீனான்னு கூப்பிடுறாரு. ரீனா எதுவுமே பேசலை. உடனே டோரை திறந்துட்டு உள்ளே போகிறாரு. உள்ளே போனால் ரீனா செவத்தை பார்த்துட்டு எப்படி நிற்கிறாங்க. விஜய் வந்து ரொம்பவே பயந்துட்டாரு. ரீனாமான்னு சொல்கிறாரு. அப்போ ரீனா சொல்கிறாங்க, பயந்துட்டிங்களா, என்ன மண்டையில் அடிப்பட்டால் எல்லாருக்கும் பைத்தியம் பிடிச்சி எல்லாம் மறக்க தான் வேணுமா அப்படின்னு சொல்லி ரீனா கேட்டுட்டு பயங்கரமாக சிரிக்கிறாங்க. உடனே ஏற்கனவே பைத்தியம் உனக்கு பிடிச்சிருச்சுமா, உனக்கு மறந்துருச்சான்னு மட்டும்தான் நான் கவலைப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜயும் ரீனாவை டீஸ் பண்ணுறாங்க. அவ்வளோ பியூட்டிஃபுல் மொமெண்ட்ஸாக இருந்தது ரெண்டு பேத்துக்கும். விஜய் வந்து சொல்கிறாரு, ஒரு நாளாவது அப்பாவுக்கு எந்திரிச்சு வந்து பெட் காஃபி போட்டு கொடுத்தா அப்பா எவ்வளோ சந்தோஷப்படுவேன். சரி இப்போ வா குளிச்சுட்டு வந்து கீழே வந்து சாப்பிட்டோன்னே, அப்பா நீ பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் மேலே கொண்டு வந்து கொடுத்துரு அப்படின்னு முதல்ல குழி அப்புறம் ப்ரெஷ் பண்ணி அப்புறம் தான் உனக்கு சாப்பாடுன்னு சொல்லிட்டு விஜய் வந்து போயிடுறாரு. ரீனாவும் சினிங்கிட்டே நிற்கிறாங்க. இப்போ ராக்கி வந்துட்டு நீங்கள் இங்கே என்ன ஜாயின் பண்ண வந்திருக்கீங்களான்னு சொல்லிட்டு ரவி கிட்ட கேட்குறாங்க. ஏய் மானசா கீழெல்லாம் எவனா அந்த கூமுட்டையாவது ஒர்க் பண்ணுவானா, நான் என்னோட வீசா ரினியூவலுக்காக வந்தேன், நான் போய் முதல்ல அர்ஜுனை மீட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. இங்கே ரீனாவும் விஜய் நியூ ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுறதை காட்டுறாங்க. அப்போ உள்ளே வரும்போதே விஜய் வந்து ரீனா கிட்ட சொல்கிறாரு, எந்த ஸ்ட்ரெஸ்ஸும் எடுத்துக்காதமா, எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் அப்பா கிட்ட ஓடி வந்துடுமா அப்படி இப்படின்னு இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்து அனுப்புறாரு. இங்கே உள்ளே வந்து ரீனா அவங்க ரூமுக்கு வந்துட்டு பேஷண்ட்ஸ் வர சொல்லும்போது அவங்களோட ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க மீட் பண்ண வராங்க. அந்த ஃப்ரெண்டும் டாக்டர் தான். வந்துட்டு இந்த ஹாஸ்பிட்டலே புதுசாக ஒரு பையன் இருக்கானே கதிர்னு, டாலாக ஸ்மார்ட்டாக இருக்கானே, அவனுக்கு நீ டெக்ஸ்ட் பண்ணியா, நீ டெக்ஸ்ட் பண்ணு, புது இடத்துக்கு வந்தாச்சுன்னா புது பாய் ஃப்ரெண்ட் பிடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு வந்துட்டு இவங்க சொல்கிறாங்க, சரி அதெல்லாம் நேச்சுரலாக நடக்கணும், நம்மளா போய் எந்த பாய் ஃப்ரெண்ட்டையும் பிடிக்கக்கூடாதுன்னு ரீனா சொல்லிட்டு நீ போய் எனக்கு வேலை இருக்குன்னு அனுப்பி விட்டுட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அர்ஜுனை மீட் பண்ணுறதுக்கு ரவி வந்திருக்காரு. ரவி பயங்கரமாக சிரிக்கிறாரு. நீ எல்லாம் என்னடா யூனிஃபார்ம் போட்டு காலேஜில் உட்காந்துருக்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அவங்களோட பழைய கிளாஸ்மேட் விக்ருத்தின்னு ஒரு பொண்ணு வராங்க. அதை பார்த்துட்டு
ஏய் விக்ருதியா அப்போ அப்படின்னு சொல்லி பயங்கரமாக டீஸ் பண்ணும்போது அந்த விக்ருதி சொல்கிறாங்க, நான் இப்போ இந்த காலேஜில் ப்ரொஃபஸராக இருக்கேன் அப்படின்னு. டேய் போய் போய் உன் நிலமை இப்படி ஆயிடுச்சேடா, விக்ருதி சொல்லி கொடுத்தலாம் நீ பாஸ் பண்ணணுமா, இவன் என்னடா இங்கிலீஷ்லாம் பேசுகிறா அப்படின்னு சொல்லிட்டு ரவி வந்து பயங்கரமாக டீஸ் பண்ணுறாரு. அப்போ அர்ஜுன் சொல்கிறாரு, நான் லைஃப்பை தொலைச்ச இடத்துலையே தேடணும்னு சொல்லி தாண்டா இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா என்ன சொல்கிறாங்கன்னா, நான் வந்து ரீனா பற்றி கேட்குறாங்க ரவி. அதுக்கு சொல்கிறாரு, மொதல் விஷயத்தில் நான் தப்பு பண்ணேன்டா, ரீனாவோட அம்மாவோட டீட்டெயில்ஸை நான் எல்லாரும் முன்னாடியும் சொன்னேன், அதனால் அவள் கோவப்பட்டு அதில் நியாயம் இருக்குது. ஆனால் அதுக்கப்புறம் அவங்க அப்பா பற்றி நான் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட கோவப்படுறா. அவங்க அப்பா பற்றி சொல்லக்கூடாதுன்னு சொன்னது ரதி மேம், அதனால தான் நான் சொல்லாமல் இருந்தேன். ஸோ இனிமேல் நான் அவளை தேடி போக மாட்டேன், அவளாக என்கிட்ட வந்து எப்போ பேசுகிறாளோ அப்போ பேசட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ரீனா வந்து அந்த கதிர்க்கு டெக்ஸ்ட் பண்ணுறதுக்கு ஹாய் கதிர் அப்படின்னு மெசேஜ் டைப் பண்ணிவிட்டு அதை டெலீட் பண்ணுறாங்க. அதோட ரீனா, அர்ஜுன், ரதி மேம் 3 பேர் க்ளோஸ்அப் ஷாட் வச்சு இந்த எபிசோட முடிச்சிருக்காங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.